மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சராக சோமண்ணா நியமிக்கப்பட்டது தமிழகத்தை ஒடுக்கும் செயல் என தமிழ்நாடு காவிரி விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் கூறியுள்ளார். நதிநீர் விவகாரத்தில் நீதி கேட்டு பேரணி மேற்கொண்டுள்ள அவர் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தபோது இதனை கூறியுள்ளார். ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவை மத்திய அரசு மோடி அரசாங்கம் நீராதார பிரச்சனைகளை பேசி தீர்க்காமல் முடிவுக்கு கொண்டு வராமல் அதனை வைத்து அரசியல் செய்கிறது. அதற்கு ஊக்கம் தருகிற வகையில் கர்நாடகாவை சேர்ந்த சோமண்ணாவை இணையமைச்சராக ஜல்சக்தி துறைக்கு நியமித்திருக்கிறது. இதுவே தமிழ்நாட்டை ஒடுக்குவதற்கு மோடி அரசு எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு ஆதாரமாக விளங்குகிறது. எனவே இதையும் தடுத்து நிறுத்துவதற்கு வாய் திறக்க முதலமைச்சர் மறுப்பது வேதனை அளிக்கிறது. திமுகவும் மோடிக்கு அண்ணன் போல் விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுகிறது. அவர் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்கிறார். ஸ்டாலின் இங்கே விவசாயிகள் நிலத்தை தரமாட்டேன் என்று சொன்னால் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கிறார். காவல்துறை வைத்து அச்சுறுத்துகிறார். எனவே இவரும் மோடியை விட மோசமான ஆட்சி நடத்துவதால் மோடிக்கு ஏற்பட்ட அதே கதி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏற்படும்.